ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டாக் போஸ்ட்டு கீழே. ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு 8 மணிக்கிட்ட வந்து நாய் வந்து அலறல் சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அவங்க போய் பார்த்துருக்காங்க, எங்கே நாய் இருக்குது, இருட்டில் வந்து எங்கே நாய் இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து கொஞ்சம் விடிய காலில் போயிட்டு பார்த்துருக்காங்க, ஒரு நாய் கழுத்தில் வந்து குடம் மாட்டிகிட்டு இருந்திருக்கு. குடம் மாட்டிட்டு அது வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு அந்த நாய். எடுக்க ட்ரை பண்ணுறப்ப அந்த குடத்துல வந்து ஷார்ப்பான பகுதி இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த நாயோட உடம்புல தேய்ச்சி 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 அதுக்கு நிறைய ரத்தம் வந்துட்டுருக்கு. என்ன ரீசன்னா, இது வந்து தண்ணி தாகத்தில் அங்கே இருந்த ஏதோ ஒரு குடத்துல தண்ணி இருந்திருக்கும் போல், அதை நல்லா உள்ளே தலையை விட்டு குடிச்சு மாட்டிகிட்டு இருந்திருக்கு. சரி, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தனியாக வந்து இந்த குடத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அந்த குடத்தை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கு வந்து அங்கே சுற்றி இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் கூட பரவாயில்ல நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கூட சொல்லலையாம். அதுக்கு பதிலாக ஒரு லேடி வந்து இவங்ககிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, அது வந்து என் குடம், நீங்கள் வந்து இந்த மாதிரி உடச்சிட்டீங்க குடத்தை. அதாவது அந்த 10 ரூபா பிளாஸ்டிக் குடமோ இல்லை அது என்ன குடம்னு தெரியல, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு இவங்க கிட்ட வந்து சண்டைக்கு ரொம்ப வந்திருக்காங்க. இந்த நாயால் வந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம், எதுக்கு வந்து என் குடத்தை வச்சிங்கன்ட்டு அப்படி சண்டைக்கு வந்திருக்காங்க. அதாவது இது மாதிரி மனுஷங்களுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். இதே இடத்துல ஒரு ஒரு ஆளோ இல்லை ஒரு குழந்தைக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் அவங்க பொருள் எதையாவது பக்கத்துல இருந்து எடுத்தீங்கன்னா, ஏன் என் பொருள் எடுத்தேன்னா உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. அந்த காப்பாற்றினதுக்காக உங்களை பாராட்டுறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு நம்மளால முடிஞ்சது, அதுங்க தண்ணி தாகத்தில் தான் அந்த பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் பாட்டிலு இல்லை குடத்துலலாம் தலையை விடுது நாய்ங்க போய். உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டு வாசலில் தண்ணி வைங்க. அது ஒன்றும் பெரிய வேலை, பெரிய விஷயம்லாம் இல்லை. காலையில் வேலைக்கு போகிறவங்க கூட வச்சுட்டு போனீங்கன்னா அதுங்க பாட்டுன்னு குடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி நைட்டு வந்தீங்கன்னாலும் வைக்கலாம். 2 பேருமே அந்த நாயை காப்பாற்றினாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அந்த நாய் ரொம்ப சோகமாகவும் நன்றி சொல்கிற மாதிரியும் பார்த்துருக்கு. அதை இவங்க வந்து அந்த போஸ்ட்டில் உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. உங்களால் முடிஞ்சால் தண்ணி வைங்க டெய்லி காலையில் நைட்டு.